இந்த விழா அரங்கேற்ற விழா மிக அற்புதமாக நடைபெற்றது. இந்த குழந்தை ஏறக்குறைய 2 மணி நேரம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார். உடல் ஆற்றல், நினைவாற்றல், முக ஆற்றல் எங்கும் ஆற்றலாக சக்திமயமாக நிரம்பியிருந்தது இந்த மேடை. 2 மணி நேரம் பாடலை காதில் கேட்டு அதற்கேற்ப நடன அசைவுகளையும் முக அசைவுகளையும் முக பாவத்தையும் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் மிக அழகாக அரங்கேற்றிருக்கிறார்கள். இதற்காக அவர் எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் செய்திருக்க வேண்டும், அதற்கு அவருடைய குரு எப்படியெல்லாம் அவருக்கு பயிற்றுவித்து இருக்க வேண்டும் என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் பிடிச்சதாக இருக்கிறார். ஒரு ஆசிரியருடைய ஆசானுடைய பெரும் முயற்சி அது இது போன்ற அரங்கேற்றங்களில் தான் மிக அருமையாக வெளிப்படும். அதை குமாரி ரக்ஷனா அவர்கள் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு பாராட்டுக்கள். அவர் இதுவரை நிறுத்தக்கூடாது. இன்னும் இந்த மேடை முதல் மேடையாக இருக்க வேண்டும். பல மேடைகளை அவர் அரங்கேற்றம் நடக்க வேண்டும். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய மட்டுமல்ல, உலக அரங்கிலே பல இடங்களில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நடனம் அரங்கேற வேண்டும். பல மேடைகளில் நான் பார்த்திருக்கின்றேன். பெரும்பாலும் தெரியாத புரியாத மொழிகளிலே தான் பாடல்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய தாய்மொழியாகிய அழகிய தமிழிலே பாடல்கள் இருந்ததனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக இந்த குடியிருப்பு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். தந்தைக்கு மந்திரத்தை அந்த பாடலாகட்டும், மெய்யேறி வருகின்ற முருகன் பாடலாகட்டும் நமக்கு எளிமையாக புரிகிறது. ஒன்றே ஒன்றுதான் அதை அறிமுகப்படுத்திய பெண்மணி அவர்கள் தமிழிலே சொல்லியிருந்தால் மற்றவர்களை இது சரியாக தொடர்வதற்கு சரியாக இருக்கும். அதை அடுத்த நிகழ்ச்சியில் இருந்தால் தமிழிலும் இருக்கிறோம், ஆங்கிலத்தில் இருக்கிறோம். ஆங்கிலம் இருந்தால் பல இடங்களுக்கு தமிழ் மட்டுமல்லாது மற்ற மொழியினருக்கும் புரியும். ஆனால் கூடியிருக்கின்ற மக்கள் எந்த மொழியில் அதிகம் தெரிந்திருக்கிறார்களோ அந்த மொழியில் சென்றால்தான் இது போன்ற நடனம் மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் இந்த பரதநாட்டியம் முதலில் சரிநாட்டம் என்று இயக்கப்பட்டது. அது தடை செய்யப்பட்ட போது சதிராட்டம் இந்த தேவரடியார்கள் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து இதையெல்லாம் தடை செய்யப்பட்ட பொழுது அதற்கு பிறகு இதை மற்ற மக்கள் முயற்சி செய்து வேறு முறையிலே பரதநாட்டியம் என்று பெயர் கொடுத்து முயற்சி செய்து மறுபடியும் பிறப்பித்தார்கள். வடமொழியாட்டம் செய்யப்பட்டு சதுராட்டம் பரதநாட்டியம் ஆகிவிட்டது. இசைக்காரர்கள் தான் இதை முதலில் அவர்களுடைய குலத்தொழிலாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு பரதநாட்டியம் ஆன பிறகு மேற்குடி மக்களுக்கு சொந்தமானது. இப்பொழுது எல்லா தரப்பு மக்களுக்கும் இது சென்றடைகிறது என்றால் அது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். எல்லா பிரிவினருக்கும் சென்றடைய வேண்டும். இந்த நடனம், நாட்டியம், இசை இன்று அல்ல, நம்முடைய சிலப்பதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கோயில்களிலெல்லாம் இங்கே இந்த நடன காட்சிகளை எல்லாம் கல்வியை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பண்டைய தமிழர்கள். சிதம்பரம் கோயிலாகட்டும் பல கோயில்களிலே அனைத்தையும் அற்புதமாக செதுக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்முடைய தமிழே இயல் இசை நாடகம் இன்று 3 பிரிவினராக இயல் இசை நாடகம் கூத்து என்று சொல்வார்கள். இந்த 3ம் சேர்ந்ததுதான் தமிழ். தமிழையும் நடனத்தையும் பாட்டையும் பிரிக்க முடியாது, தமிழர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அதே போன்று இந்திய கலாச்சாரத்தில் இந்திய மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொன்று இருக்கிறது. நீங்க ஆந்திராவிலே குச்சிப்புடி, ஒடிசாவிலே ஒடிசை, மோகினியாட்டம், கதகளி நம்முடைய கேரளாவிலே, கதக் உத்தரப்பிரதேசத்திலே, மணிப்பூரிலே, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொந்தமான அவர்கள் மண்ணுக்கு சொந்தமான கலைகள் இருக்கின்றது. இந்த கலைகளிலே நடன கலைகளிலே மிகவும் முக்கியமானது இந்த பரதநாட்டியம். தமிழகத்தை சேர்ந்த
நடனம் என்று சொன்னாலே இந்தியாவிலே அது பரதநாட்டியத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு பெருமை பெற்றது. இந்த பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த மிகப்பெரிய காரியத்தை தான் இந்த குழுவினர் செய்திருக்கிறார்கள். இது குழுவாக செய்வது, தனிப்பட்ட முறையிலே இந்த நடன நிகழ்ச்சியில் பாடல்கள் இருக்க வேண்டும், பாடுபவர் இருக்க வேண்டும், இசையமைப்பவர்கள் இருக்க வேண்டும். புல்லாவர்களாகட்டும், வயலின் ஆகட்டும், மிருதங்கம் ஆகட்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மைண்ட் எல்லாமே தி மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருடைய மைண்டும் இது சரியாக இருந்தால்தான் அந்த நடனம் மிக சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு அரங்கேற்றம் இன்று நடந்திருக்கிறது. இந்த நடனத்தை அரங்கேற்றம் குமார் ரக்ஷனுடைய அரங்கேற்றம் அல்ல, இதற்கு காரணமாக இருந்த அவர் பெற்றோர்களை வாழ்த்துகிறேன், அவர் வீட்டு பெரியவர்களை வாழ்த்துகிறேன். அதே போன்ற ஆசிரியையும் அதை சேர்ந்த குழுவினர்கள் வாழ்த்துகிறேன். இந்த குழந்தை இந்நேரம் பல சிறப்பு மிக்க நாட்டிய அரங்கை நடன நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். பல புகழ்பெற்ற நடன கலைஞர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று அவரும் மிக சிறந்த உயரிய சிறப்பை பெற வேண்டும். வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி.